சத்தமே இல்லாம சைலண்டா விஜய் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இதுதான் தளபதி. நாங்க எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டோம், செயல்ல காட்டுவோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் கெத்தா ஒரு விஷயத்த இப்ப செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. அம்மாநாட்டிற்கான பணிகள் தொடங்கியதிலிருந்து மாநாடு முடியும் வரை பல்வேறு பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகத்தினர் சந்தித்தார்கள். மாநாடு நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு தமிழக வெற்றி கழகத்தினர் அனைத்து விஷயங்களையுமே பார்த்து செய்து வந்தார்கள். மாநாட்டிற்கு வருபவர்களை எப்படி பத்திரமாக அழைத்து வந்து அவர்களை அழைத்து செல்வது, அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுமே சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டு வந்தார்கள். இந்த மாநாட்டுல லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றார்கள். என்னதான் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பார்த்து செய்தாலும் சில துயர சம்பவங்கள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அந்த மாதிரிதான் மாநாட்டிற்கு செல்லும் வழியில திருச்சியிலிருந்து வந்தவர்கள் 2 சென்னையிலிருந்து சென்றவர்களில் 3 செஞ்சியிலிருந்து சென்றவர்களில் 1 சாலை விபத்துக்கள்ல உயிரிழந்தார்கள். மாநாட்டிற்கு வரும் வழியில சாலை விபத்துகள் ஏற்பட்டது. இது தமிழக வெற்றி கழகத்தினரிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. திருச்சியிலிருந்து உயிரிழந்த 2 சிறு வயதிலிருந்தே விஜயினுடைய தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜயுடைய மன்றத்திற்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார்களாம். விஜய் அரசியலுக்கு வந்து அவரை பார்ப்பதற்காக ஆவலாக சென்ற நிலையில உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 6 பேர். அதுல சீனிவாசன், விஜய், கலை, வசந்தகுமார், ரியாஸ், உதயகுமார், சார்லஸ் ஆகியோர் விபத்துல உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இரங்கல் தெரிவித்திருந்தார். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த நிலையில தான் தற்போது தமிழக வெற்றி கழக மாநாடு செல்லும் போதும் வரும்போதும் உயிரிழந்த கட்சியினரின் குடும்பத்திற்கு சென்னை பனையூர் அலுவலகத்தில் நிதி உதவியை வழங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். மேலும் அவர்களின் குடும்பத்தினரிடம் மிகவும் வேதனையோடு பேசியிருக்கிறார். மகிழ்ச்சியாக உங்களை சந்திக்க நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. என்ன தேவை இருந்தாலுமே உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உயிரிழந்தவர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து குறைந்தபட்சம் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை முன்னறிவிப்பின்றி மிகவும் சைலண்டாக நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். மாநாட்டிற்கு வரும்போது உயிரிழந்தவர்களை பற்றி விஜய் எதுவுமே பேசவில்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில அவர்களின் குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு தற்போது விஜய் நிதி உதவி வழங்கியிருக்கிறார்.